நாம பார்க்க போற ரெசிபி மேத்கூட் பவுடர். ஒரு டிஃபரெண்ட் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பருப்பு பொடி. இது சுடசாதத்துல நெய்யோ இல்ல எண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா ருசியா இருக்கும். இத ஒரு குழம்பு மாதிரி கூட தயாரிச்சு பொங்கல், உப்புமா இது கூட தொட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த பருப்பு பொடி செய்யறது எப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் எங்க நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். மேத்கோட் பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மேத்கோட் பருப்பு பொடி எப்படி செய்யணும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஒரு வாணலிய அடுப்புல வச்சு நல்லா சூடானதும் அதுல நாம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா வறுக்கணும். நல்லா வறுத்த வாசனை வரணும். இதுல சுக்கு, விரலி மஞ்சள் ரெண்டும் ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால நல்லா இடிச்சு வச்சுக்கணும். இப்போ எல்லா பொருளையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சுக்கு, மஞ்சள் ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதோட மற்ற சாமானையும் போட்டு நல்லா நைஸாக மாவு பதத்துக்கு அரைக்கணும். இப்போ மேத்கோட் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. வடித்த சூடான சாதத்தில் இந்த பொடியை சேர்த்து அதில் நல்லெண்ணெயை விட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பொடியோட ஊற வச்ச புளியை கரைச்சி இதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். அதில்
பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் வெல்லம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இதில் சேர்க்கணும். இந்த குழம்ப உப்புமா, பொங்கல் இதோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்க நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் எங்க வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும்.